தவறி கூட தன் பிள்ளைகள் விழுந்துவிடக் கூடாது என்று நீ நம் வாழ்க்கை வெளிச்சமாக தன்னை வேறாக்கிக் கொண்டு குடும்பம் என்ற கட்டமைப்பை ஆட்டம் காணாமல் அழிந்து போக விடாமல் தாங்கி பிடித்த அரணாய் காக்கும் அனைத்து அப்பாக்களையும் வணங்குகிறேன். நம்ம வீட்டில் இருப்பவர்களின் ரொம்ப அப்பாவை யார் தெரியுமா? அது அப்பா தான். தாயை தெய்வமாக கும்பிடுகிறார்கள், மனைவிக்கு கூட கோவில் கட்டி இருக்கிறாங்க. ஆனா யாராச்சும் அப்பாவுக்கு கோவில் கட்டி இருக்கிறாங்களா சொல்லுங்க? சரி, அதெல்லாம் ஒண்ணு. இந்த அப்பான்றது வீட்டுல ஒரு சுயமா முடிவெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, சும்மா இருங்கன்னு சொல்லி எல்லா முடிவுகளையும் அவர்களே எடுத்து வருவார்கள். கடைசி வரை அவர் விட்டு இருப்பவராகவே இருந்து விடுகிறார். அப்பா நம்ம லைஃப்ல வைஃபை மாதிரி. கனெக்ட் ஆகாத வரை அவர் வேல்யூ தெரியாது. அன்னையரின் நன்மையும் பாசத்தையும் பற்றி பல்வேறான கவிதைகளும் கதைகளும் இங்குள்ளன. என்ன காரணத்தினாலோ இவற்றுக்கெல்லாம் பின்புலமாக இருக்கும் தந்தையரை பற்றிய கவிதைகளும் கதைகளும் மட்டும் மிக குறைவே. அப்பாக்களின் நட்பும் பாசமும் கால சுழற்சியினால் மறைந்தே விடுகின்றன. கருவறையை தாய்க்கு மட்டும் கொடுத்து இருவரைய செய்தது கூட கடவுளின் ஓரம் வந்திருக்கிறது. தைரியமாய் சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கு நிகரான நம்பிக்கை ஊட்டும் புத்தகம் இப்பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை. அவர் அழத்தெரிந்தவர் அல்ல, கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர். அன்பில்லாதவர் அல்ல, அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்க தெரியாதவர். பணம் தேடுபவர் அல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன் நிலை மறந்து ஓடுபவர். சிரிக்க தெரியாதவர் அல்ல, சிரிக்க மறந்து சிந்தனைகளாக இருப்பவர். வாழ்க்கை சக்கரத்தில் நாம் வசதியாக வாழ ஓயாமல் சுழலும் மண்பு சக்கரம் தான் அப்பா. பிரசவ அறையின் வாசல் முதல் தன் பிள்ளையை கல்லூரி சேர்க்கும் வரை கால் கரைக்க காத்திருப்பவர் தான் அப்பா. கருவை சுமந்து ஈன்றெடுப்பதால் பெண்ணொரு தாய் என்ற பதவியை அடைகிறார். அந்த தாயும் சேர்த்து வாழ்நாள் முழுவதும் சுமக்கும் அப்பாவின் கண்ணீரை யாரேனும் கண்டதுண்டா? எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் துன்பத்தின் சாயல் தன் பிள்ளைகள் மேல் படாமல் அனைத்தையும் தன் தோளில் சுமந்து தன் பிள்ளை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று தோளில் சுமந்து உலகை கற்றுக்கொண்டார் அப்பா. இப்ப விழுந்த பாதங்களில் கலைத்து போன கைகளில் நரை விழுந்த தலைமுடியில் அப்பாக்களின் உழைப்பின் வரலாறு அமைதியாகவே குடிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் படிப்பு வளர்ச்சி என்று அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய நோக்கத்திலே தன் இளமையும் இன்பத்தையும் தொலைத்து விடுகிறார்கள். நேரத்தை நம்மோடு செலவிட முடியாத போதும் செலவிடும் நேரமெல்லாம் நமக்காக மட்டும். எல்லா அப்பாக்களும் ராஜாவாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா பிள்ளைகளும் இளவரசனாகவும் இளவரசியாகவும் அப்பாவால் மட்டுமே வளர்க்கப்படுகிறார்கள். அப்பாவிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுப்பார்கள். படித்தது நல்லா படி என்று மட்டுமே சொல்வார். அந்த ஒத்த வரையில் தான் அவருடைய வாழ்க்கை அத்தனை ஆசைகளும் அடங்கியிருக்கும். அப்பா கண்டிப்பு காட்டினாலும் அது அன்பின் வேறொரு மொழியாகத்தான் இருக்கும். அவர் கோபம் கூட நம்மை காக்கும் கவசம் தான். அப்பா கற்றுத்தந்த நேர்மையால் ஒரு ஏழை மகனான அப்துல் கலாமை தேசத்தின் ஜனாதிபதியாக தலை நிமிர்ந்து நிற்க வைத்தது. கிரிக்கெட் விளையாடுவது பாதுகாப்பான வேலை இல்லை என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் ஒரு நடுத்தர குடும்ப அப்பாவின் மௌன ஆதரவுதான் இந்திய அணியின் தலைவரான தோனியை உருவாக்கியது. அதே போல் காய்கறி விற்ற அப்பா, மகனோ டாக்டர். மகன் முதல் சம்பளத்தில் அப்பாக்கு சார் வாங்கி கொடுத்தார். ஏன் தெரியுமா? நான் நிக்க நிக்க ஆண்டு படிக்கிறேன் சாமி, அதற்காகத்தான் என்று சொன்ன அந்த அப்பாவிற்காக. பிள்ளைகளின் உயரம் அவர்களுடைய திறமையினால் மட்டுமல்ல, அப்பாக்களின் தியாகத்தினாலும் தான். செருப்பில்லாமல் தன் காலை காயப்படுத்தி தன் பிள்ளைகளுக்கு நல்ல பாதை அமைத்து தந்த எத்தனையோ அப்பாக்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டில் தன் குடும்பத்தை பிரித்து தன் அடையாளத்தை இழந்து குத்தகைகளை வாழும் அப்பாக்கள் தான் எத்தனை. அப்பா அப்பா உன்னை போல
அந்த காலம் மறக்கல. 10 மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தையும் நீ சுமந்து நித்தரத்த வேர்வை சிந்தி உழைச்ச சாமி நீ. துன்பங்களை நீ சுமந்து இன்பங்களை எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த சாமி நீ. அதரவ நீ இருந்த ஆலமரம் போல் இருந்த, அதரவ நீ இருந்த ஆலமரம் போல் இருந்த, தடி விச வச்சு வந்த தாய் நீயப்பா, ஏன் தாய் நீயப்பா என்று நீங்கள் சொல்லாத அன்புக்கும் காட்டாத கண்ணீருக்கும் சுமந்த சுமைகளுக்கும் இந்த வாழ்க்கையே ஒரு நன்றி சொல்லும் கவிதை. தாய்க்கு பின் தாய், ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே. யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அவருக்கு நிகழ அவரே என்று கூறி தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இந்த தையில் இருந்தால் அப்பாக்களை போற்றும் பொற்கால